கடகராசிக்காரங்க ஐயா, கடகராசிக்காரங்க வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது கடகராசிக்காரங்க மேக்சிமம் தரையில் படுத்து தூங்காமல், நான் நிறைய பேரை சொல்லுவேன் தரையில் படுத்து தூங்குங்க அப்படின்ட்டு. இது வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்க மேக்சிமம் கட்டில், அதாவது மெத்தையில் படுத்து தூங்குறது ரொம்ப நல்லது. கடகராசிக்காரங்க சார், பௌர்ணமி அன்னைக்கு நம்ம ஆல்ரெடி பிரதோஷ நேரத்தில் வெள்ளி காயின் வாங்க சொல்லிட்டோமா என்னன்னு தெரியல, சொல்லி இருந்தாலும் திரும்ப நான் சொல்கிறேன். சரி, கடகராசிக்காரங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேங்க ஐயா, கடகராசிக்காரங்களுக்கு பணம் வர்றது, கடகராசிக்காரங்களுக்கு அவங்க அம்மா கிட்டங்க சார், அவங்க அம்மா கிட்ட ஒரே ஒரு வெள்ளி நாணயம், வெள்ளி காசு 1 கிராமாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க 100 கிராம் வாங்கிக்கிறதா இருந்தாலும் அது அவங்களுடைய சக்திக்கு, அவங்களுடைய இதுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் வெள்ளிக்கிழமை பௌர்ணமியை சேர்ந்து வந்தால் அந்த நாளில் ஒரே ஒரு வெள்ளி காசு உங்கள் அம்மா கிட்ட வாங்கிட்டு போய் பீரோவில் வச்சு பாருங்க, உங்கள் பீரோவில் கிலோ கணக்கில் வெள்ளி சேரும், உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி நான் சொல்லி, இது வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமினால சேர்ந்து வருதுல, அம்மா கிட்ட காசு வாங்கணும். வெள்ளி காயின் இது வந்து முதல்லயே கூட அவங்களாண்ட ரூபா கொடுத்து நீங்க வாங்கிட்டு வந்து வச்சிருங்க, நான் வாங்கிக்கிறேன் அப்படின்றது அவங்க கையில இருந்து, அதுக்கப்புறமா அந்த வெள்ளிக்கிழமையும் பௌர்ணமியும் சேர்ந்து வர நாள்ல நைட்டு 8 to 9 அந்த நேரத்துல அவங்கள வாங்கி வச்சுக்க சொல்லுங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு பண வரவு அவங்க கையில வந்துட்டே இருக்குங்க சார். 585 பேர் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாருமே வீடியோ வந்து ஒரு டபுள் டேப் பண்ணி லைக் பண்ணி பாருங்க. இப்பதான் வந்து மேஷம் ரிஷபம் மிதுனம் முடிஞ்சு கடகத்துக்கு சொல்லிட்டு இருக்காங்க மேடம். ஓகே, கடகத்துக்கு வேற என்ன? கடகத்துக்கு அதாவது மனைவியின் சகோதரர், அதாவது எப்படி சொல்றதுங்க சார், மனைவி மச்சான் மனைவியோட சகோதரன், மருமகளோட தங்கை. இப்போ ஒரு குறிப்பிட்ட வயசாண்டா மருமகள் இருப்பாங்க, அவங்களுடைய தங்கை. அவங்க கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல நட்புறவு வச்சா அவங்களுக்கு வந்து பணம் வரும். இது வந்து பல நூல்ல இருந்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா சேகரித்து வச்ச ஒரு நல்ல ஒரு பலனுங்க சார். இது கொஞ்சம் இது பண்ணுங்க. அவங்களுமே செப்பு காயினை வந்து, செப்பு சார்ந்தது ஏதாவது பயன்படுத்தலாம். செப்பு காயின், இந்த 1 ரூபாய் காயின் 2 ரூபாய் காயின் மாதிரி ஒரு காயினை வந்து அவங்க மணி பர்ஸில் வச்சுக்கினா காசு வரும். மற்றது இந்த கடகராசிக்காரங்களுக்கு அதிகமாக என்னன்னா, கடகராசிக்காரங்க வந்து ஏதாவது ஒரு முக்கியமான விஷயம், பணம் சார்ந்த விஷயம் பேசும்பொழுது வீட்டில் இருந்தால் குழா இருக்கிற பக்கத்தில் அப்போ தண்ணியை மெல்ல திறந்து விட்டுட்டு அங்கே ஒரு கதை ஒரு விஷயத்த பேசுகிறப்ப அவங்களுக்கு அந்த செயல் வந்து ஜெயமாகும் சார். அதே மாதிரி வந்து குளம், கிராமமாக இருந்தால் ஏரி, ஆறு, வாட்ரு, தண்ணி சம்மந்தப்பட்ட ஒரு இடத்துல கடகராசிக்காரங்க அங்கே போய் நின்று ஒரு கதையை பேசும்பொழுதும், ஒரு விஷயத்தை அவங்க ஒரு பொண்ணு பார்க்குறாங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற இடத்தாண்ட போய் நின்று பெண்ணு பார்க்க என்னைக்கு வரலாம் அப்படின்றது கொஞ்சம் அவங்க பேசுனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அது முடியும், ஜெயமாகும். இது வந்து காரிய சித்தி. இது நிறைய நான் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதிரி குளத்தாண்ட போய் படிக்கட்டில் உட்காந்து பேசுங்க. வேற என்ன சொல்லியிருக்கேன், இப்போ குளம் எல்லா ஊர்லேயும் இருக்குங்க சார். தண்ணி எல்லா ஊர்லேயும் கோயில் இருக்குது, எல்லா இடத்துலையும் குளம். அங்கே கடகன்னு அங்கே போயிட்டு அங்கே நின்று பேசுகிற போது அந்த கடகராசிக்காரங்களுக்கு அந்த செயல் குறித்து பேசும்போது வெற்றியாகும். சூப்பர். நம்ம சிம்ம ராசிக்கும் சொல்லுவோம்.